எபிரேயர்கள் நிருபம் 11 அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. பாருங்க, இப்ப எல்லாருமே எதை நோக்கி ஓடுறாங்க? பெயர், புகழ், பதவி, இதை நோக்கி ஓடுறாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷனை பாருங்க, இவைகள் எல்லாம் அவனை தேடி வருது, அவன் அதை வெறுக்கிறான். அந்த மனுஷன் பார்வோனாக மாறி பிரமிடுக்குள்ள வைக்க அவன் விரும்பல. இந்த உலகத்துக்கு ஏற்றபடி எல்லாம் அவங்க உங்களை ஓகோன்னு சொல்லணும், இவங்க உங்களை ஓகோன்னு சொல்லணும், அவங்க இப்படி இவங்க சொல்லணும், இவங்க இப்படி சொல்லணும் எல்லாம் விரும்புனீங்கன்னா பிரமிடுக்குள்ளதான் நீங்க அடங்கி இருப்பீங்க இறந்த பிறகு. அதோட உங்க சரித்திரம் முடிஞ்சு போகும். ஆனா தேவனுக்காக நீங்க உங்களை வெறுப்பீர்களே ஆனால் பிரமிட்ல உங்களை அடக்கம் பண்ணாமல் இருக்கலாம். பார்வோன பெரிய பிரமிடுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா மோசே அப்படி இல்லை, எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இந்நாள் வரைக்கும் மனுஷன் சாட்சியா இருக்கார். செத்த பிறகு வரைக்கும் ஜனங்களுக்கு மத்தியில இருதயத்துல சாட்சியா தூண்டி கொண்டே இருக்கும். அதுதான் உண்மையான ஜீவியம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, இப்ப அதை நோக்கிதான் நம்ம ஓடுறோம். எல்லாம் எனக்கு வேணும், பேர் வேணும், புகழ் வேணும். மோசே என்ன பண்றாரு? அதை வெறுத்துட்டார், தன்னை தான் வெறுத்து. நீங்க உங்களை வெறுத்து பாருங்க. உங்களை வெறுத்தாதான் தேவன் உங்களை எடுத்து உபயோகப்படுத்தும், உயரத்துல வைக்க முடியும். இப்ப ஏன் எடுத்து உபயோகப்படுத்த முடியல, உயரத்துல வைக்க முடியல? சுயம் இன்னும் கிரியை செய்துட்டே இருக்கு. இயேசுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கல. ஏதேனும் ஒரு விதத்துல மறைமுகமாவது சொல்லி விடுவோம், நான் 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 நான். நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க பிரமிடுக்குள்ள அடங்கி போயிருங்க. இறக்கும் போது எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனா உங்களை வெறுத்து பாருங்க, குமாரத்தின் மகன் என்னப்படுவது வெறுத்துன்னு இருக்கு. உங்க நடக்க நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. பாருங்க, இங்க ஒரு மனுஷன் அடுத்த கட்டம், ஏன் அவனுடைய நடக்க நல்லா இருக்கு, அவன் முன்மாதிரியா இருக்கான், ஒருத்தர் அந்த மனுஷன் விரோதமா சொல்ல முடியல. மிரியாம் எழுப்பி சொல்ல ஆரம்பிச்சா, தேவனே தண்டிச்சார். கோராக எழும்புறான், தேவனே தண்டிச்சார். ஒரு மனுஷன் எழும்ப முடியல. காரணம் என்ன? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அந்த மனுஷன் வெறுத்தார். உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. இப்படி அநித்தியமான அழிஞ்சு போகக்கூடிய கொஞ்ச நாட்கள், கொஞ்ச நேரம் மட்டுமே இன்பத்தை தரக்கூடியதான இவைகள்ல நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க. தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியல. துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்த வேண்டுமென சுயம் சாக வேண்டும். எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தருமோ, அந்த சந்தோஷம் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமோ, அதை உடனேயே நீங்க ஆசையாய் எடுக்க வேண்டும், இச்சையாய் எடுக்க வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்வார், என் ஆசை, இச்சை, அதுல சந்தோஷம் இருக்கு. ஆனா நான் எதுக்கு தான் அழைக்கப்பட்டவன்? நான் மற்ற ஜனங்களுக்கு சாட்சியா இருக்க அழைக்கப்பட்டவன். எனக்கு அந்த சந்தோஷம் வேண்டாம், எனக்கு துன்பம் போதும் என்று சொல்லி அதை அனுபவிக்க தயாராகணும். உங்களை 100 கண்கள் பார்க்குது, உங்களுக்கு அநேக விசுவாசி இடைப்படுறாங்க, அநேக ஜனங்கள் இடைப்படுறாங்க. அவங்க யாரும் கெட்டு போக கூடாது. அப்போ உங்களுக்குள்ள ஆசைகளை நீங்க சிலுவையில் அறையணும். அவர்கள் நிமித்தமாவது அவர்கள் இடராளவன் இருப்பதற்காகவே நீங்க துன்பத்தை என்னைக்கு அனுபவிக்க ரெடியா இருக்கிறீங்களோ, தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அடுத்த வசனம் வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாருங்க, இனி வரும் பலன் மீது நோக்கம். இப்போ நமக்கு அநேகருக்குள்ள விசுவாசமே கிடையாது. நிந்தை எனக்கு போதும். இனி வரும் பலன் மீது நோக்கமா இருக்கணும். தேவ மனுஷனா இருக்க விரும்புறீங்களா? ஆவிக்குரியவங்களா இருக்க விரும்புறீங்களா? பரலோக வாசியா இருக்க விரும்புறீங்களா? செத்தா அதிக நிச்சயமே பரலோகம் போகணும், சந்தேகமே இல்லாமல் பரலோகம் போகணும்னு விரும்புறீங்களா? நிந்தையை சுமக்க தயாராகும். ஏன்னா இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். எந்த நன்மையான காரியம் நீங்க செய்தாலும் உங்களை நிந்திப்பாங்க. செய்த தப்ப அவங்க உணர்வடைவதற்காக சொன்னாலும் கூட நிந்திப்பாங்க. ஆனா அதை சந்தோஷமா எடுத்துக்கொண்டு உங்க ஓட்டத்தை நீங்க ஓடக்கூடியவங்களா இருந்தா மட்டும்தான் பரலோகத்துல உங்களுக்கு பலன் இருக்கும். இனி வரும் பலன் மேல் நோக்கம். எத்தனை பேருக்கு பரலோகத்துல எனக்கு பொக்கிஷம் வேணும், பரலோகத்துல நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கு. ஆனா மோசே தீர்க்கதரிசிக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு? பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கணும். ஏன்னா அங்க உள்ள பொக்கிஷம் தான் நிலையா இருக்கும், நித்திய காலம் நான் அனுபவிக்கலாம். அதனால்தான் அவர் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து என்று சொல்லப்பட்டு. உங்களுடைய வாழ்க்கை நீங்க சிந்திச்சு பாருங்க.